ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் பெங்களூர் ஜாஸ்க் ஃபேமிலி. இட்லி தோசைக்கு டெய்லியும் ஒரே சட்னியாக செய்கிறீங்களா? இன்றைக்கி இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் வந்து 3 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மல்லி, முழு மல்லி இருந்தாலும் ஓகே. நம்ம மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா வந்து காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஓகேங்களா. அதுக்கப்புறமா 3 தக்காளி பழம் நல்லா வதங்கிடணுங்க, ஓகேங்களா. மசிகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சு வேக வச்சிடணும். இப்படி வேக வச்சதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு குட்டியான ஒரு புளி வந்து சேர்த்துக்கிறோம். அது நல்லா வதக்கிட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு திருப்பி மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்து நல்லா வர்றப்போ உப்பு சேர்த்துருங்க தேவையான அளவு. திருப்பியும் மூடி போட்டு அந்த தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா வந்து வதங்கிடணுங்க. ஸோ இந்த வதங்கினதை ஆற வச்சுருங்க. ஆற வச்சு மிக்ஸி ஜார் பவுலுக்கு மாற்றிடுங்க. ஸோ மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வந்து வேர்க்கடலை, ஓகேங்களா. அதை சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. எப்பயும் போல் கடாயில் ஆயில், கடுகுந்த பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ஊற்றுனீங்கன்னா சுவையான டேஸ்ட்டான ஒரு சட்னி வந்து ரெடி ஆயிரும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேங்களா. இட்லி தோசைக்கு அடிப்பொலியாக இருக்கும். ஸோ இந்த சட்னி தான் உங்கள்கிட்ட திருப்பி திருப்பி கேட்பாங்க. டாடா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.